யானையை ஆபத்தான முறையில் உயர் ஒலி விளக்குடன் விரட்டிய அதிமுக தொண்டர். கெத்தாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டவருக்கு 1,00,000 அபராதம் விதித்த வனத்துறை. கோவை பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் ஏராளமான வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இங்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மிக முக்கியமான பகுதியான நவமலை உள்ளிட்ட இடங்களில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி மற்றும் பொதுமக்கள் பயணிக்க கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றன. நவமலை உள்ளிட்ட பகுதியில் யானைகள் உள்ளிட்டவை அதிகமாக நடமாடுவதால் மனித விலங்கு முரண்களை தடுக்கும் விதமாக வனத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றன. இந்த நிலையில் நவமலை பகுதியில் தோட்டத்திற்கு சென்ற கோட்டூரை சார்ந்த அதிமுக தொண்டரான மிதுன் உயர் ஒலியுடன் வாகனத்தை இயக்கியிருக்கின்றார். ஒரு யானையை அபாயகரமாக விரட்டியிருக்கின்றார். மீண்டும் ஓடும் அந்த யானை வனப்பகுதிக்குள் நுழைந்து ஓடுகின்றது. இதனை அந்த நபர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கின்றார். இந்த வீடியோவை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த கார் வெள்ளை நிற கார்பியோ கார் என்பது தெரியவந்தன. இந்த வாகனத்தை ஓட்டி வந்த கோட்டூரை சார்ந்த மிதுன் என்பதனை அறிந்த வன உயிர் பாதுகாப்பு சட்டப்பிரிவில் நடவடிக்கை எடுத்த வனத்துறை மிதுனுக்கு 1,00,000 அபராதம் விதிக்கின்றன. வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது வன உயிர் பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பது தெரிய வருகின்றன. தடை செய்யப்பட்ட மற்றும் கட்டுப்பாடுடன் உள்ள வனப்பகுதிக்குள் பயணிப்பதே குற்றம் என்ற நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலுள்ள வன விலங்குகளை துன்புறுத்துவது, யானை போன்ற விலங்கு இடம் ஆபத்தான முறையில் நடந்து கொள்வது சட்டப்படி பெரும் குற்றம். வன உயிர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய மிதுனை அதிகாரிகள் எச்சரித்து அபராதம் விதித்தனர்.